வெல்கம் டு விக்கி வேதன் பிளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 20 days தான் கிட்டத்தட்ட இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ கேம்பிரிட்ஜில் வந்து கிறிஸ்மஸ் பரேட் எவ்ரி இயர் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், வாங்க போகலாம். நியூசிலாண்டில் எல்லாருக்கும் பிடிச்ச டைமே இந்த டிசம்பர் டைம் தான். பிகாஸ் இது வந்து ஃபெஸ்டிவல் டைம், எல்லாரோட ஃபேவரட் டைம், மந்த் ஆஃப் தி இயர் வந்து இந்த டிசம்பர். இந்த டிசம்பர் அப்போது கிறிஸ்மஸ் வர்றதுனால நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் பரேட்ஸ் நடக்கும். ஸோ கேம்பிரிட்ஜில் இந்த கிறிஸ்மஸ் பரேட் வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே எவ்ரி இயர் ஆனுவல் ட்ரெடிஷனாகவே மாறிடுச்சு. அண்ட் இங்கே வந்து 51 ஃப்ளோட்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் மோர் தேன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போன ஒரு ஷோ வந்துட்டுருக்கல, இதெல்லாம் ஃப்ளோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து 51 நான் காமிக்க முடியுமான்னு தெரியல. பட் மொத்தமாக இந்த பரேடில் கலந்துக்கினது வந்து 51 ஃப்ளோட்ஸ். இந்த பரேட் வந்து ஒரு 70 to 80 இயர்ஸாக வந்து ஆல் ஓவர் நியூசிலாண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கேம்பிரிட்ஜ்லேயுமே கூட இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறது கேம்பிரிட்ஜுங்கிறதுனால ஸோ இட்ஸ் லைக் அ வெரி பிக் ஈவெண்ட். இந்த மொத்தம் இருக்கிற கேம்பிரிட்ஜ் டவுனில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த க்ரௌடை பார்க்கலாம், மறக்காமல் வந்துடுவாங்க. ஸோ ஃபேமிலிஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க கிட்ஸ்லேருந்து அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த கேம்பிரிட்ஜ் அண்ட் சுற்று வட்டாரத்தில் இருக்க லோக்கல் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஒன்று சேர்க்குது இந்த பரேட். ஸோ அவங்க வந்து மைக்கில் வந்து ஒரு வண்டிக்குமே என்னென்ன இவங்க யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்கூல், செயின்ட் பீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்கூல் வந்துகிட்டே இருக்காங்க. They performed a genuine, Esther and Timothy Christmas parade, and the message called up truthfulness, compassion, and returning to tradition to win people's hearts. Oh, bubbles and chocolate கொடுத்துட்டு வந்துருக்காங்க எல்லாருக்கும், கிட்ஸுக்கு. இங்க பாருங்க, பபிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். What they've done is they've gone above and beyond. Bye bye. அடுத்து இங்கே டாக் வாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்போசிட்டில் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே அவங்க சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த லாஸ்ட்டில் போயிட்டு அவங்க எல்லாம் யூட்டர்ன் போட்டு திரும்ப இந்த பக்கம் வருவாங்க. ஸோ இந்த ரோட்டில் இப்படி போகிறாங்களா, போயிட்டு அங்கே யூட்டர்ன் போட்டு அங்கேருந்து திரும்ப இப்படி வருவாங்க, அந்த ரோட்டில் வருவாங்க. மொத்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. பட் இப்போ ஓகே. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த பக்கம். இப்போ அவங்க வந்து அந்த சைடு வந்து அதே பரேட்டை காமிக்கிறாங்க. இப்போ அங்கே போய் யூட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரோட்டில் வருவாங்க அதே பரேட் பண்ணுறவங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் எவ்வளோ வந்து ஹாப்பியாக அந்த பக்கம். ஸோ இயர்லி ஒன்ஸ் நடக்கும் எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. கேம்பிரிட்ஜ் ஃபயர் போர்ட்லேருந்து ஃபயர் ரெஸ்கியூ அவங்க எல்லாருக்கும் வேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு கார் செம்மையாக இருக்கு. ஷெவர்லெட் காரு, சரியான விண்டேஜ் கார். Incognito costume hire and so they love interacting with their community, so much so that they've actually got a cookbook out. It's called Cook, Plate and Savor. ஸோ இங்கே வந்து இவங்க ரீசைக்ளிங்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசைக்ளிங் டீம். பால் டப்பா எல்லாம் இருக்குது அதில்.
மைட்ரி 10 அது ஒரு கடை. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி வராங்க. இவங்க வந்து கேம்பிரிட்ஜ் லயன்ஸ் கிளப். ஸோ எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இருந்து வராங்க. ஸோ டாய் லைப்ரரி செக்ஷன் வந்து ஃபுல்லாக வராங்க. சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காருல அந்த ஆள். டாய்ஸ் செம்மையாக இருக்காங்க. நம்ம முன்ன இப்படி போச்சு இல்லையா, இப்போ அந்த பக்கம் போட்டு யூட்டன் போட்டு போகிறாங்க. காலப்புரோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் வந்து யார் இருக்காங்களோ. ஸோ இங்கே வர கிட்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காம்படிஷனில் இங்கே ஏதாவது வின் பண்ணியிருப்பாங்க. ட்ராயிங் காம்படிஷன் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பரேடில் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பரேடில் கூப்பிட்டு வருவாங்க. லாரிஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ புதுசாக இப்படி தான் இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணுற லாரிஸ் தான். ஸோ மைனிங்க்கு அதுக்கெல்லாம் சிவில் யூஸ் பண்ணுற லாரிஸ் இது. லாரியோட ஃப்ரண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தான் செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த நிறைய பேய் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, வெளியூர்லாம் அமெரிக்கன் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது ஃப்ரண்ட்டில். ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. இப்போ கென்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மைனிங் கான்ட்ராக்டர்ஸ், சிவில் அண்ட் மைனிங் கான்ட்ராக்டர்ஸ் கேம்பிரிட்ஜ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்க, க்ரௌடு ஃபுல்லாக. இந்த லாஸ்ட் இந்த கஃபேலேருந்து எல்லாரும் அந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்க்க தான் வராங்க. இன்னைக்கு எல்லாம் மேலேயே உட்காந்து மேலேயே 2 கை காமிக்கிறாங்க. எங்கெல்லாம் வியூ கிடைக்குதோ அங்கே தான் நின்றுடுறாங்க எல்லாருமே. இது போயிட்டு அந்த பக்கம் சுற்றி வந்து யூட்டன் போட்டு வருது. ஸோ இது ஒரு ரவுண்ட் அபவுட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அப்படியே இது எல்லாமே இப்படி போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பக்கம் பேக்கில் திரும்பி அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த லாஸ்ட்டில் அங்கேருந்து அப்படியே போனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் திரும்ப இவங்க வராங்க இந்த பக்கம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு காமிச்சல அந்த லாஸ்ட்லேருந்து எல்லாம் வந்து நல்லா இப்போ இங்கே வந்துட்டு இப்படி யூட்டன் ஃபுல்லாக ரவுண்ட் அபவுட் பண்ணிட்டு திரும்ப அந்த வழியாக அப்படியே போவாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் போகல, இங்கே முடிச்சிட்டாங்க. அந்த ரோட்லேருந்து இந்த ரோடு வரைக்கும் அந்த கேம்பிரிட்ஜோட மெயின் டவுன் ஹால் ரோடு. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்தேன். இப்போ நான் அப்படியே இந்த பக்கம் வாக் பண்ணிவிட்டு அப்படி வர்றவங்கள நம்ம காமிக்கலாம் போயிடுவாங்க. ஸோ எல்லாம் பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஸோ நம்ம அவங்க அங்கேருந்து ஹாய் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்க இந்த ரவுண்ட் அபவுட் இந்த ரோடு தான் இது கம்ப்ளீட்டாக ஒரு கேம்பிரிட்ஜ் டவுனோட மெயின் ரோடு இது. ஸோ எவ்ரி இயர் இங்கே தான் வந்து நடக்கும் கேம்பிரிட்ஜ் கிறிஸ்மஸ் பரேட்னு சொல்லுவாங்க இது பேர். எவ்ரி இயர் இங்கே நடக்கும். இந்த வருஷம் இன்னைக்கு நடக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் மழையாக தான் இருந்துச்சு. இங்கே மழைனால கேன்சல் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி ஜாக்கின் போட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இங்கே ஒரு ஹாப்பனிங்காக தான் இருக்கும் நேரமே. கேம்பிரிட்ஜ் வந்து பயங்கர பாஷ். ஸோ இது வந்து பாஷ் டவுனு. இதில் தான் வந்து இப்போது நீங்கள் பார்க்குறவங்க, நீங்கள் பார்த்த மனுஷங்க எல்லாருமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவ்வளோ பாஷ். அண்ட் ஸோ அந்த வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இதில் வருவாங்க பார்க்குறதுக்கு. இதுதான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சாங்க. இப்போ அவங்க போய் யூட்டன் அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ திரும்ப அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறாங்க. நான் கேம்பிரிட்ஜ் டவுன் மட்டும் தனியாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். பட் இவ்வளோ க்ரௌடாக இருக்கிறதே வந்து இந்த மாதிரி டைமில் மட்டும்தான். மற்றபடி கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க இங்கே. நமக்கு டாட்டா சொல்றாங்க. ஓ யூனியா, என்னோட கலீக் அவங்க இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஷாக் எனக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ரௌட் இந்த பக்கத்துல மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முன்ன இந்த பக்கம் போச்சு இல்லையா ரோட்ல, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போச்சு இல்லையா, அப்ப இங்க இவ்வளவு க்ரௌட்ஸ் இருந்தாங்க. இப்ப எல்லாம் போய் யூட்டர்ன் பண்ணி அந்த பக்கம் வராங்கன்றதுனால க்ரௌட்ஸ் அவ்வளவுதான் பாத்துட்டாங்க. போயிட்டு திரும்பி இப்படிதான் வரும் அப்படின்றதுனால பாத்துட்டாங்க. எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கூட்டமே இல்லை, கம்மியா தான் இருக்கும். ஹார்னே அடிக்க மாட்டாங்க, ஜென்ரலா ஹார்னே அடிக்க மாட்டாங்க நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மாதிரி ஷோஸ் பரேஜ் இருக்கும் போது நாங்களும் இருக்கோம்டா, நாங்க தான் வெயிட் காமிக்கணும் கெத்துன்னு நாம தான் வந்தாச்சு அப்படின்னு ஃபுல்லா ஹார்ன் அடிச்சுட்டு ஆரவாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க அங்க வர்ற பின்னாடி பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹார்ன் அடிச்சுட்டு ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க. ஏன் நிறுத்துறாங்கன்னு தெரியல. பஸ் நின்றுச்சு இங்க, அந்த ஹெல்ப் பண்ற அந்த வண்டி வந்து நின்றுச்சு. அதனாலதான் இந்த ரோடு வந்து ஆயிடுச்சு இருக்கு. தள்ளிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
எல்லாரும் தள்ளுறாங்க. சரியான பெருசு இந்த டிராக்டர். வா எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா? கடையோட ரூஃப்கே போயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது. ஸோ எல்லாம் வந்தாங்க, வந்துட்டு அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் போயிட்டாங்க. இது ஒரு ரவுண்ட் அபவுட். ரவுண்ட் ஆனால் வந்து இந்த ஊரில் ரவுண்ட் அபவுட்னு சொல்லுவாங்க. ஆனால் சலிக்காம இவ்வளோ நேரம் வந்து பாய் சொல்லிட்டே இருக்காங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எங்கே இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரௌட் கலைஞ்சிட்டே போயிட்டு சொல்லிட்டாங்க. அஃபிஷியலி கேம்பிரிட்ஜ் கிறிஸ்மஸ் பரேட் எண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அம்மா தான் மொத்த பரேடுக்கும் வந்து பேசினவங்க. ஆக்சுவலாக மழை ஏன் பெஞ்சுதுன்னு நினச்சேன், பட் மழை பெஞ்சது ஆக்சுவலாக நல்லதாக இருக்குது. ஏன்னா மொத்த சன்னோட அந்த வெயில் சம்மர் இப்போது அதை வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சு கொஞ்சம் க்ளவுட்லாம் மூடி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ. ரோடெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ப்ளஸ் சோத்தை போட்டு சாப்பிட்லாம் குழப்பி அடிச்சு அந்த மாதிரி இருக்கும். துபாயில் நானுன்னு சொல்ல வரல வடிவேலு. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும். அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி க்ளீன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். So this is like the richest town and beautiful town and largest town in whole New Zealand. So like some rich posh area. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. That was a nice show. Thank you so much. It was great. Oh, well, yay. I'm glad you enjoyed it. Great parade. Thanks. Eh? Yeah, that's fantastic. Love being involved in the Cambridge Christmas parade. Have a great day. Merry Christmas. Merry Christmas. ஸோ என்னோட கலீக் ஒருத்தங்க இங்கே இருந்தாங்க. அவங்க அந்த பரேடில் இருந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து குழந்தை பிறந்துச்சு. ஸோ அவங்களுமே அவங்களோட குட்டி குழந்தையோட நான் ஹாய் சொன்னாங்க நமக்கு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கவே இல்லை. நான் வேறு யாரும் எனக்கு ஹாய் சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் திரும்பவும் ஜூம் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் கூட ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் அவங்க என்னை பார்த்துட்டு ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜென்ரலாக ஹாய் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி நான் பார்த்தா அவங்க என்னை பார்த்து தான் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸோ பட் லைக் செமையாக இருந்துச்சு. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே இருந்தாங்க கேம்பிரிட்ஜில். அது நிறைய பார்த்து அப்புறம் இங்கே ஒரு பக்கத்தில் கிரவுண்டு. ஸோ இங்கே அந்த செவர்லெட் கார் வந்து காமிக்கிற பாருங்க. இந்த பரேட் முடிச்சிட்ட பிறகு இந்த கிரவுண்ட் இங்கே ஒன்று இருக்குது, விக்டோரியா ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிரவுண்டு கேம்பிரிட்ஜில் மெயின் டவுன் ஹாலில் இருக்கிற கிரவுண்ட். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே அந்த பக்கம் போய் இறங்கி அந்த ரெடி ஆனாங்க இல்லையா, ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ரெடி ஆனாங்கல்ல. ஸோ அங்கே தான் இங்கே அது வந்து இந்த பக்கம் இந்த லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா. ஸோ எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா தலைவனா, இட்ஸ் ஸோ க்யூட். Merry Christmas. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? என்னடா பார்க்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன. ஸோ அவ்வளோதாங்க. எவ்ரி இயர் நடக்கும். லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல. ஸோ இந்த வருஷம் ஒன் டே ஆகணும்னு பிளான் பண்ணி வந்துட்டேன். மழையாக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஊரில் வந்து மழை வந்துச்சுன்னா லைக் மேட்ச் கேன்சல் ஆகுறது இதெல்லாம் நடக்கும் இல்லையா. அந்த மழை இந்த ப்ரோக்ராம் கேன்சல்டு ரீஷெட்யூல் லேட்டர் அதெல்லாம் கணக்கே கிடையாது. மழைனாலும் கிடையாது, அப்படி தான். வெயில்னாலும் பண்ணி தான் ஆகும், என்னன்னாலும் பண்ணிவிடுவாங்க. ஸோ நானும் இங்கே தான் ரெயின் ஜாக்கெட் போட்டு வந்திருக்கேன். ஸோ சம்மர் ஆக்சுவலாக மழை பெய்யாது தான், பட் அப்பப்போ பெய்யும் அந்த மாதிரி. ஸோ இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் மழையாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே கொடை பிடிச்சிக்கிட்டு கிட்ஸுக்கு வந்து ஜாக்கெட் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் கேம்பிரிட்ஜ் கிறிஸ்மஸ் பரேட் ஆஃப் 2024. ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேம்பிரிட்ஜோட டவுன் மட்டுமே தனியாக ஒரு வாக் டூர் மாதிரி பண்ணுறேன் இஃப் ஐ ஹேவ் டைம். உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பரேடு முடிச்சிட்டோம்ல, அவ்வளோதான். பரேடு முடிச்சிட்டோம்னா கிளம்ப வேண்டியது தான். என் பைக்கை வந்து அங்கே விட்டுருக்கேன். அழகாக எந்த மட்டும்தான் இருக்குது, அங்கே யாரும் இல்லை. இப்போது அங்கே நிற்கிறது தான் என்னோடய பைக். அண்ட் ஏன் இந்த பரேட்லாம் நடக்குது அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஸோ நியூசிலாண்டில் எப்பயுமே கிறிஸ்மஸ் இந்த டைம் வரும்போது, ஸோ கிறிஸ்மஸ் சீசனை வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த பரேட்லாம் வந்து ஆல் ஓவர் த நியூசிலாண்ட் எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்படின்னாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் கல்ச்சரையும் இந்த பரேட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் எவ்ரிவேர் நடக்கிற இடத்துலலாம். அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்க்கும், லைக் லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து கம் ஆன் லெட்ஸ் கெட் டுகெதர்ன்ற மாதிரி ஒன்று சேர்க்குற டைம். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு தெரியாமலே நம்மளை ஒரு இந்த ஒரு பரேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் மூடை வந்து நமக்குள்ளே அதாச்சும் அந்த வைபை செட் பண்ணுறதுக்குலாம் இது பயங்கரமாக பண்ணோம், இது எக்ஸைட் பண்ணுறதுக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க.